ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய அம்மாக்கள், அப்புறம் நிறைய பெண்கள் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் அம்மாவாக இருக்கிற போது சில 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 இல்லை பல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் உடம்பால் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அம்மாக்களாக ஆக போகிறவங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் அப்படி எல்லாருக்கும் நடக்கிறதுனால அது சின்ன விஷயம் கிடையாது. எல்லாருமே வந்து அந்த பர்சனுக்கு அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதெல்லாம் கடந்து வந்தவங்களுக்கு இல்லை அதெல்லாம் பார்க்க போகிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள். நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் இந்த வேர்ல்டுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதுக்கு டேலண்ட், ஸ்கில் அதெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எதிர்பார்ப்புகள் அதெல்லாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10 விஷயம், 10 இல்லை ஆக்சுவலாக 11 விஷயங்கள் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு இல்லை வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித டேலண்ட் ஆர் ஸ்கில் எல்லாம் தேவை கிடையாது. பட் இந்த 11 விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருக்கீங்களோ அதை விட முன்னேறி அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி நீங்கள் போயிருந்துருப்பீங்க. இதை நீங்கள் ஜென்யூனாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ரொம்ப ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அது என்ன அப்படின்றத ஒரு ஒரு பாயிண்ட்டாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பீங் ஆன் டைம் ஆர் பீங் பங்க்சுவல். நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா டைமை கீப் அப் பண்ணுறது தான். நம்ம ஒரு டைமில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்போம், கண்டிப்பாக அந்த டைமில் போய் நம்ம அப்பியர் ஆகுறதுக்கு வந்து ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டாலுமே சம்டைம்ஸ் நம்ம விட்டுருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க இந்தியன்ஸ்க்கு மட்டுமான பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து மிச்ச நாட்டில் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைமையும் வேல்யூ பண்ணுவாங்க. அதே மாதிரி யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ இல்லை வாங்கியிருக்காங்களோ அவங்க டைமையும் ஈக்குவலண்ட்டாகவே வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா, ஈவன் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு மீட்டில் ஒரு அன்பிளசண்ட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் பார்க்குறீங்க, பட் டைமை கீப் அப் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா, அங்கே பில்ட் ஆகிற ட்ரஸ்ட் வந்து ஓரளவுக்கு நல்லது தான். பட் நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டீங்க, பட் டைமை கீப் அப் பண்ணாமல் ஒரு ஃபஸ்ட் மீட்டில் ஒரு பர்சனை பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரஸ்ட்டுன்றது ஒரு 50% இறங்கி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு சாதாரண விஷயம், டைமுக்கு வாங்க அப்படின்றோம். ஸோ அதை கூட நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு மரியாதையோ இல்லை வந்து ஒரு ட்ரஸ்ட்டோ வந்து கம்மியாகிறதுக்கு நம்ம நியாயமானது தான். ஸோ அதனால நம்ம இது வரைக்கும் முன்ன பின்ன இருந்தோம் அப்படின்னாலுமே, ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பர்சனை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னாலுமே, நீங்கள் சொன்ன டைமுக்கு போய் அவங்கள மீட் பண்ணுங்கள். ஸோ டைமை கீப் அப் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு டேலண்ட் ஸ்கில்லாம் தேவை கிடையாது. கொஞ்சம் முன்னாடி பிளான் பண்ணி, டிராஃபிக் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கண்டிப்பாக டைமுக்கு நம்மளும் போக முடியும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம போய் சேர்ந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மேக்கிங் எஃபர்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான அந்த எஃபர்ட் எடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம எடுக்காமலே அது நம்மளுக்கு வராது, அது நம்மளுக்கு முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம எஃபர்ட்டே எடுக்கலன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு சக்ஸஸுக்கு வந்து ஒரு ஹார்ட் பீட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அந்த சின்ன எஃபர்ட். ஸோ அது வந்து எப்போவுமே அந்த எஃபர்ட், ஒரு புது விஷயம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து பயந்து ஒதுங்கி போகாமல் இல்லை முயற்சி கூட எடுக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக எஃபர்ட் எடுங்க. ஒரு சின்ன லெவலாவது எஃபர்ட் எடுங்க. அது அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் உங்களோட சக்ஸஸில் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பீங் கைண்ட். இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இயங்குறதுக்கு எவ்வளோ வந்து அன்பு, லவ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ஈக்குவலண்ட்டாகவே இம்பார்ட்டண்ட் வந்து கைண்ட்னஸ், பீங் கைண்ட். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட கனெக்ட் ஆக கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன ஒரு கனெக்ஷன் தான். லைக் ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுக்கலாம். அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் வீட்லேயே இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கவங்க இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கைண்டாக பேசுங்க. உங்கள் மூடு சரியில்லை அப்படின்றதுக்காக வந்து அதை இன்னொருத்தவங்க கிட்ட ஹார்ஷ் வேர்ட்ஸாக காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் இது யாருமே பண்ணக்கூடாது, யாருக்குமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாலுமே ஹெல்ப் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து கைண்ட்னஸை தான் நம்மளுக்கு குறிக்குது. ஸோ ஜெண்டர், ஏஜ் இது எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் வந்து
ஒரு சின்ன ஸ்மைல், அது சின்ன ஒரு வார்த்தை, ஒரு ப்ளசண்டா நீங்க இன்னைக்கு அழகா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்தாலுமே அதுவுமே கைண்ட்னஸ் தான். இந்த இப்படி கைண்டா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பர்சன் வந்து எந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலுமே அவங்கள வந்து நம்ம அவங்க மூட ஷிஃப்ட் பண்றதுக்கு நம்ம இன்டைரக்டா ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி, அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி மட்டும் கிடையாது, நம்மளுக்குமே. ஏன்னா நம்மளுக்கும் 1008 விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதோடயே டிராவல் பண்ணோம், அதோடயே அந்த தாக்கத்தோடயே நம்ம பீப்புளை வந்து நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு சூழல் அங்க இருக்காது. ஸோ அதனால வந்து எந்த நேரத்திலையும் கைண்டா இருக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்ததா டூயிங் லிட்டில் எக்ஸ்ட்ரா. நம்ம ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, அது வந்து ஒரு சின்ன இதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து மத்தவங்களோட ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களோட எஃபர்ட்ட போட்டு பழகிக்கோங்க. ஏன்னா வந்து இது என்ன பண்ணுதுன்னா, மத்தவங்கள ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம தட்டி பறிக்கிற மாதிரி கிடையாது. பட் நீங்க செய்யற அந்த விஷயத்துக்கு நீங்க உங்களோட கேர குடுக்குறீங்கன்றது தான் மீன் ஆகும். ஸோ அதனால வந்து ஒண்ணு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் எஃபர்ட் மட்டும் இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் இருந்தா கூட போதும். அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த இன்னும் கூட சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆஸ்கிங் ஃபார் ஃபீட்பேக். நம்ம செஞ்ச விஷயம் இல்ல ஒரு வேலையை வந்து அதனோட ஃபீட்பேக் நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத எப்பவுமே, அது என்ன சின்ன விஷயம், எந்த ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஃபீட்பேக் வாங்குறது எப்பவுமே உங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப நல்லது தரப்போகுது. ஏன்னா வந்து உங்க கிட்ட இருக்கிற ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இம்ப்ரவைசேஷன் காமிக்க தான் போறீங்க. நம்மளுக்கு வர எல்லா கிரிட்டிசிசம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அது வேண்டாததா இருக்க வாய்ப்பில்ல. அதுல 1, 2 கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும். அது கண்டிப்பா நம்மள நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு லைஃப்ல கொண்டுட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க செஞ்ச அந்த சின்ன வேலையா இருந்தாலும் சரி, நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. நான் செஞ்சிருக்க வேலை இது ஓகேவா? நீங்க நினைச்ச அளவுக்கு என்னால அத எடுத்துட்டு வர முடிஞ்சுதா? இல்ல ஏதாவது இம்ப்ரவைசேஷன் குடுக்கணுமா? அப்படின்றத கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு வெரி குட் ஆட்டிட்யூட். நீங்க வொர்க் பண்றதா இருந்தாலும் சரி, உங்க வீட்ல நீங்க இத அப்ளை பண்ணாலுமே சரி, இது வந்து உங்களுக்கு நிறையவே நல்ல விஷயங்கள உங்கள அட்ராக்ட் பண்ண வைக்கும். அடுத்ததா ஹேவ் அ growth மைண்ட் செட். நம்ம லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து டஃப்பா இருக்கலாம். அத அச்சீவ் பண்றதுக்கு, அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு. பட் அது என்னைக்குமே டஃப்பா இருக்கணும்ன்றது கிடையாது. நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அத அச்சீவ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். எவால்வ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு கஷ்டமா இருக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வந்து அச்சீவ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க உங்கள வந்து வளர்த்துக்கலாம். அதுக்கு தான் வந்து ஒரு growth மைண்ட் செட் எப்பவுமே வச்சுக்கோங்க. இது இன்னைக்கு முடியாது, நம்மளால முடியாது எப்பவுமே அப்படின்ற ஒரு இது வச்சுக்காதீங்க. இன்னைக்கு முடியல, பட் நான் அத வந்து ஃபியூச்சர்ல நான் அத அச்சீவ் பண்றதுக்கு நான் இன்னைக்கு என்னலாம் செய்யலாம் அப்படின்றத ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா இருந்துச்சு அப்படின்னாலுமே கன்சிஸ்டன்ட்டா நீங்க அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. அடுத்ததா ஹேவிங் அ ஸ்ட்ராங் எத்திக்ஸ். ஒர்க் எத்திக்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். எத்திக்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட டிசிப்ளின். நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து எப்படினாலுமே செய்யலாம். பட் வந்து இப்படிதான் செய்யணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு 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 மேத்னா ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். நீங்க அந்த ஃபார்முலா வச்சு போட்டீங்க அப்படின்னா தான் கரெக்ட் ஆன்சர் வரும். மிச்ச ஃபார்முலா வச்சு போட்டாலுமே நம்மளுக்கு ஆன்சர் வரும். பட் அது கரெக்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுதான் நம்ம ஒரு விஷயத்த செய்றோம் அப்படின்னா, அது இப்படிதான் செய்யணும், அதுதான் சரியான முறை அப்படின்னா, அது வந்து எவ்வளவு சின்ன விஷயமா இருந்துச்சுனாலும் அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்கள யாரும் பார்க்கல அப்படின்றதுக்காக நீங்க வந்து 1, 2, 3, 4 ஸ்டெப்ப வந்து நீங்க 1ல இருந்து ஜம்ப் அடிச்சு 4க்கு போகணும்னு கிடையாது. அந்த 1, 2, 3 அதுக்கப்புறம் தான் 4ன்றது வந்து அதுதான் வந்து நம்மளோட டிசிப்ளின், எத்திக்ஸ். இது நீங்க ஃபாலோ பண்ணீங்க, அந்த 1 to 4 நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நடுவுல வந்து எதுவுமே தப்பா போறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க செய்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள செய்ற விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இது ஒண்ணும் பெருசா மத்தவங்கள பாதிக்க போறதில்ல அப்படின்னாலுமே சரி, உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் வச்சு நீங்க அத கண்டிப்பா லைஃப் ஃபுல்லாவுமே ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நம்மள வந்து அ மிச்ச பீப்பிள் நம்மள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும். அவங்களுமே அத வந்து கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள வந்து உங்க பாயிண்ட்ஸ் கேட்கறதுக்குமே வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அடுத்ததா லெட்டிங் யுவர் செல்ஃப் பி கோச்டு. அதாவது
நம்மளுக்கு சொல்லி தரதுக்கு ஒருத்தவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா வந்து அது எனக்கு தெரிஞ்சு வந்து உங்களை கரெக்ட் பண்றாங்க அப்படின்றது கிடையாது. அதை வந்து நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு அதாவது ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் நம்மளுக்கு வந்து கோச் பண்றதுக்குன்றது வந்து டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் இந்த மாதிரி நிறைய மக்கள் இருப்பாங்க. பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்துட்ட பிறகு இன்னொருத்தவங்க கிட்ட போய் கேட்கறதுக்கே நம்ம யோசிப்போம். ஏன்னா அது அந்த ஏஜுக்குன்னு ஒரு சின்ன லெவல் ஆஃப் ஈகோவாது இருக்க தானே செய்யும். ஸோ உங்களுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்றாங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு டீச் பண்றதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா பி ஹம்பிள். உங்களுக்கு இது தெரியுமே அப்படின்ற மாதிரி இல்லாம அவங்க கிட்ட என்ன தெரிஞ்சு அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஏன்னா வந்து ஜென்யூனா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேல நம்மளுக்கு ஒருத்தவங்க டீச் பண்றதுக்கே ஆளுங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கோங்க. ஹம்பிளா இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை விட்டுட்டு ஐ எம் ஓப்பன் டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு காமிச்சிங்க அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் இந்த பர்சனுக்கு நம்ம சொல்லி தரலாம் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோத்தை இன்னுமே சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களா ஒன்று லேர்ன் பண்ணி உங்களை எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லேர்ன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் அது. பட் மற்றவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட லேர்னிங்ஸுமே நம்ம வந்து ஒரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம வந்து ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற விஷயத்த இன்னுமே குவிக்கா அதை ரீச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிங்கிங் பேஷன் டு யுவர் ஒர்க். நம்ம செய்யற எல்லா வேலைகளும் நம்மளுக்கு எப்பவுமே பிடிச்ச மாதிரி ஈஸியா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வேலைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சில வேலைகள் சேலஞ்சிங்கா இருக்கும், இல்லை டைம் கன்சியூமிங்கா இருக்கும். பட் நம்மளுக்கு ஒர்க் அசைன் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட இந்த ஒர்க்கை செஞ்சுருக்கோம் அப்படின்றது நம்ம ரிசல்ட்லேயே தெரிஞ்சிடும். இது இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ பேஷனேட்டாக இல்லை எவ்வளோ விருப்பப்பட்டு அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ வந்து டஃப்பாக இருக்குன்றதுக்காக நம்ம சும்மா ஏனோ தானோ அப்படின்னு செஞ்சிடாம உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தாலுமே அந்த சேலஞ்சஸ் ஒன் அட் அ டைம் அந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்றது ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்யுங்களேன். கண்டிப்பாக அந்த ஒர்க் அசைன் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கேப்பபிள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்குமே புரியதான் செய்யும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒர்க்கை எந்த லெவலுக்கு இருந்தீங்க, இப்போ நீங்கள் உங்கள் முயற்சியால் எந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். ஸோ பேஷனேட்டாக உங்கள் ஒர்க்கை அப்ரோச் பண்ணி பாருங்க. நான் சொல்கிற மாதிரி இது வந்து வெறும் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும் கிடையாது, லைஃப்பில் வந்து நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்ததாக பிரிங்கிங் என்தூசியாசம் அண்ட் எனர்ஜி. எனர்ஜி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ வந்து குட் வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி கண்டேஜியஸ். வெறும் குட் வைப்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட பேட் வைப்ஸு இல்லை பேட் மூடு அது கூடமே வந்து கண்டேஜியஸ் தான். ஒரு ரூமில் வந்து கலகலன்னு யாராவது பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம உள்ளே வந்து ஒரு கிரம்பியான ஃபேஸை வச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த நார்மலாக பேசிகிட்டு இருந்தவங்களாம் அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணி பேசுறதுக்கு அவங்க ஐடியாஸை சொல்றதுக்கு அதுக்கு கூடமே நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எதிர்த்தால இருக்கிறவங்க இன்ஃபேக்ட் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்குமே அந்த பிரச்சனைகளோட தான் இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் சிரிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா லைஃப் வந்து வெறும் கஷ்டங்கள் வெறும் பிரச்சனைகள் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கான லேர்னிங் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்க எனர்ஜின்றது உங்களை பத்தின மட்டும் விஷயம் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் செட் பண்றதுக்கு அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனைகள் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும், அதை நம்ம அப்படியே வந்து நம்ம மூடை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட எலிவேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி கைண்டா இருங்க. நம்ம வந்து இன்னுமே நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்ததா ஷோயிங் ஆப்டிமிசம் அண்ட் பாசிட்டிவிட்டி. நம்ம செய்யற எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு குட் ரிசல்ட். அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோயிங் ஆப்டிமிசம் அண்ட் பாசிட்டிவிட்டி. நம்ம செய்யற எல்லா வேலைகளுமே நம்மளுக்கு ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட் தான் வரும் அப்படின்றது கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம நினைச்சதை விட ஒரு கம்மியா கூட வரலாம். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அது டஃப்பான சுச்சுவேஷன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே நம்ம விட்டுட்டு போகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவ்வளவு நேரம் அதுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்களா, அதெல்லாம் யூஸே இல்லாத மாதிரி ஆயிடும்.
கண்டிப்பா வந்து ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஈஸியா வந்துருச்சு அப்படின்றதுனால, நம்மளுக்கும் அது அப்படியே ஈஸியா தான் வரணும்னு கிடையாது. நம்ம சில டைம் சில எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டா தான் அத அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. உங்கள எப்பவுமே நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு அத அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாலுமே, கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான தாட்ஸ் நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள விதைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு முடியலனாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அச்சீவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையாவே ஜாஸ்தி. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த 11 பாயிண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட்டே மென்ஷன் பண்ண மாதிரி, இதுக்காக நீங்க வந்து போய் ஏதாச்சு ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு, இல்ல வந்து காலேஜ்ல படிச்சு, ஸ்கூல்ல படிச்சுட்டுலாம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே நார்மலா லைஃப்ல ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அவங்க வொர்க் போறாங்க, போகல, இந்த ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, அந்த ப்ரொஃபஷன்ல இருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் இத நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சன நீங்க இன்ஸ்டாலயும், Facebookல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.